அல்லேலூயா. யாவரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நாம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசப்பாவை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் இந்த வேளையில் கர்த்தருடைய ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவரும் ஒரு மனதாய் இயேசு ராஜாவை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீதியின் தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் நித்திய ராஜாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் பெருக்கத்தின் தேவனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அருளின ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் யாவையும் நீர் நிறைவேற்றுகிற ஆண்டவரே உம்முடைய ஜீவனுள்ள கிருபைகளுக்காய் நன்றி, நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நீர் என்றும் வாழ்க. உம்முடைய நாமம் ஆண்டவரே என்றென்றும் உயர்த்தப்படுவதற்காய் சோதரம், 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 சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை நிறைந்தவரே, கனம் நிறைந்தவரே, எல்லா புகழுக்கும் காரணரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்த உம்முடைய தயவுள்ள கிருபைகளுக்காக ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. கிருபை நிறைந்தவரே நன்றி, ஆரோக்கியம் நிறைந்தவரே நன்றி, தயவு நிறைந்தவரே நன்றி அப்பா, நற்புத்தி நிறைந்தவரே நன்றி. எல்லா புகழுக்கும் ஊற்று காரணரே உமக்கு நன்றி அப்பா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் பரலோக மேன்மையே, எங்கள் பரிசுத்த மேன்மையே, எங்கள் ஆசீர்வாதத்தின் ஊற்று கண்ணே, எங்கள் செழிப்பின் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர், எல்லா நாணத்திற்கும் மேலான நாணமுடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா. எந்த நன்மையாம் இயேசுவை பாடுவேன். ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா. எந்த நன்மையாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் போது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அவரையே நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா. எந்த நன்மையாம் இயேசுவை, ஓ ஹல்லேலூயா, துதி ஹல்லேலூயா. எந்த நன்மையாம் இயேசுவை பாடிடுவேன்.
கொண்டாடுவே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை இந்த காலை நேரத்தில் உயர்த்துவோம். அப்பா, என்னோடு கூட பேசுங்க. இந்த ஆராதனையின் ஆண்டவருடைய விடுதலையின் சத்தம் என் இருதயத்துக்குள்ளே பூரிக்க வைக்கட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகம் எனக்கு வெளிப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய வழிகள் எனக்கு வெளிப்படட்டும். இந்த ஆராதனையில் நீர் என்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசும். ஆண்டவரே, என் எதிர்காலத்தை குறித்து பேசும். திறந்த வாசலை எனக்கு உண்பதாய் ஏற்படுத்தும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh Jesus, glory, ஹல்லேலூயா. துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. சொல்லுங்க, அல்லேலூயா, துதி அல்லேலூயா. எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. திருத்துவத்தின் மூத்த பங்காளரும் நம்முடைய திருச்சபையின் மூத்த போதகருமாயிருக்கிற மாபெரும் ஆழ்த்தத்துவம் உள்ள ஆவியானவரை கரங்களை தட்டி இந்த ஆராதனைக்கு நாம் வரவேற்போம். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அப்பா, உம்முடைய விடுதலையை, உம்முடைய சௌக்கியத்தை, உம்முடைய கிருபையை, உம்முடைய ஞானத்தை, உம்முடைய ஐஸ்வர்யத்தை நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களை நடத்துங்க, கிருபைக்குள் எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவ தந்தையே, ஆமென். எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். திறந்த வாசலை என் முன்னே வைச்சிங்க. அல்லேலூயா. திறந்த வாசலை என் முன்னே வச்சிங்க. தடை இல்லாமல் பிரவேசிக்க உதவி செய்தீங்க. சின்னவன் என்ன பெருக செய்தீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசலை என் முன்னே வச்சீங்க. தடை இல்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செய்தீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி நன்றி தேவா, உங்க கிருபையில வாழுகிறோம் நாதா. நன்றி 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 தேவா, உங்க கிரியையில மகிழ்கிறோம் நாதா. வெங்கல கதவு உடஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இரும்பத்தாலும் உறிஞ்சது உங்க வல்லமையால. சூழ்நிலைகள் மாறியது வார்த்தையினாலே. இழந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினாலே. வெங்கல கதவு உடஞ்சு போச்சு கண்ணு முன்னால. இரும்பத்தாலும் முறிஞ்சது உங்க வல்லமையாலே. சூழ்நிலைகள் மாறியது வார்த்தையினாலே. இழந்ததெல்லாம் வந்தது கிருபையினாலே. நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரிகையில மகிழ்கிறோம் நாதா. சொல்லுங்க, நன்றி 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 தேவா. நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிருபையில மகிழ்கிறோம் நாதா. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. தடை இல்லாமல் பிரவேசிக்க உதவி செய்தீங்க. சின்னவன் என்ன பெருக செய்தீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல என் முன்னே வச்சீங்க. தடை இல்லாமல் பிரவேசிக்க. ஓ சின்னவன் என்ன பெருக செய்தீங்க. நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. ஏசேக்கு போனதால கவலையே இல்ல. சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்ட
சேக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடங்கொண்டு நான் பெருக நினைச்சதினால ரெகபோத்த தந்தீங்க கிருபையினால. சொல்லுங்க நன்றி 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 தேவா, ஓ நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியையில மகிழ்கிறோம் நாதா. நன்றி நன்றி இயேசு தேவா, ஓ நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியையில மகிழ்கிறோம். ஓ திறந்த வாசல ஏன் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செய்தீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. திறந்த வாசல ஏன் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செய்தீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. ஏ திறந்த வாசல ஏன் முன்னே வச்சீங்க, ஏ தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன நீங்க பெருக செய்தீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, ஓ நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியையில மகிழ்கிறோம் நாதா. சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி, ஓ நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, உங்க கிரியையில மகிழ்கிறோம் நாதா. திறந்த வாசல் ஏன் முன்னே வச்சீங்க, தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செய்தீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. சொல்லுங்க திறந்த வாசல் ஏன் முன்னே வச்சீங்க, ஓ தடையில்லாமல் பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன நீங்க பெருக செய்தீங்க, நான் நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. அல்லேலூயா ஆமென். பாருங்க, திறந்த வாசலை தேவன் நமக்கு என்பதை வைத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நான் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே என்ற பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க நம்ம நிற்கிறது வாழ்றது தேவ கிருபை என்று? ஆமென். தேவ கிருபை இல்லைன்னா நம்ம ஒன்றுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்படி கிருபை நமக்குள் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அப்படி கிருபை எந்த நாளும் நம்மளை வழி நடத்துகிறது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது, அதிகமானதாக இருக்கிறது. அவருடைய கிருபை நம்மளை தேற்றுகிறதா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பெரியவர். நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே, ஓ கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே. சொல்லுங்க தேவ கிருபையே, ஓ கிருபையே தேவ கிருபையே, ஓ கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே, ஓ கிருபையே தேவ கிருபையே.
நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஓ கிருபையே, தேவ கிருபையே. ஓ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே, தேவ கிருபையே. கிருபையே, தேவ கிருபையே. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. காலையில் எழுவதும் என் கர்த்தரை துதிப்பதும், மாலையின் காப்புடம் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையின் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராய் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராய் காப்பதும் கிருபையே. ஓ கிருபையே, சொல்லுங்க நல்ல கைதட்டி. ஓ கிருபையே, தேவ கிருபையே. சத்தமாய் கிருபையே, தேவ கிருபையே. ஓ கிருபையே, தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எரிந்திட நேர்ந்தாலும், தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆலின் நடுவினிலும் சீரின் புயலிலும், ஆலின் நடுவினிலும் சீரின் புயலிலும் நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர் மேல் நடந்து வந்து என்னை காப்பது கிருபையே. கிருபையே தேவ, ஓஹோ கிருபையே தேவ கிருபையே. உயர்த்துவோம் கிருபையே, தேவ கிருபையே. நான் வாழ்வது கிருபையே. சொல்வோம் நான் நிற்பது நிர்மூலமாகாதிருப்பது கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பது கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. ஓ கிருபையே, தேவ கிருபையே. ஓ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ, ஓ கிருபையே தேவ கிருபையே. காலையில் எழுவதும் என் கர்த்தரை துதிப்பதும், மாலையின் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. ஓ காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையின் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும், போக்கிலும் வரத்திலோ தொலைதூர பயணத்திலோ பாதம் கல்லிலே இடராய் காப்பதும் கிருபையே. பாதம் கல்லிலே இடராய் காப்பதும் கிருபையே. கிருபையே தேவ கிருபையே. ஓ கிருபையே தேவ, சொல்வோ கிருபையே தேவ கிருபையே. ஓ கிருபையே தேவ கிருபை.
கிருபையே தேவ கிருபையே ஆமென் கிருபையே தேவ கிருபையே ஆஹா கிருபையே தேவ கிருபையே ஓ கிருபையே தேவ கிருபையே. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களை எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரை நம்ம ஆராதனை செய்ய போகிறோம். கர்த்தர் தந்த மகா பெரிய கிருபையை நினைத்து நன்றிகளை செலுத்துவோமா? இந்த நிமிடம் ஆண்டவருக்கு நம் தருவோமா? ஹல்லேலூயா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்காங்க. போன வாரமெல்லாம் அவர் செஞ்ச நன்மைகளை நினைத்து துதிப்போமா? நன்றிகளை ஏறெடுப்போமா? இயேசு சுவாமி உமக்கு நன்றி அப்பா. நீர் செய்த அற்புதங்களுக்காய் அதிசயங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் கொடுத்த ஜீவனுக்காய் நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் வேலைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றி கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. நாங்கள் போகையிலும் வருகையிலும் என் தேவன் பாதுகாத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த உலகம் எங்களை எதிர்த்தாலும் இயேசு எங்களுக்கு துணையாய் நின்றதுக்காக நன்றி 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 நன்றி. எங்க 2-3 பேர் நாமத்தினால அப்பா ஒருமித்து என் நாமத்தை உயர்த்துறார்களோ அவங்க மத்தியில இருக்கிறேன்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. எங்க மத்தியில நீங்க இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க மத்தியில நீங்க உலாவி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால எங்களை ஒவ்வொருத்தரையும் நீர் அபிஷேகம் செய்ததுக்காக நன்றி 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 நன்றி. உங்க அபிஷேகத்துக்காக நன்றி, உங்க அதிசயங்களுக்காக நன்றி நன்றி நன்றி. வெறும் தண்ணியை திராட்சரசமாய் மாற்றின தேவன் ஆண்டவரே. இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நாங்கள் வந்திருக்கலாம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம், உங்களை ஆராதனை செய்யும்படியாக வந்திருக்கலாம் ஆண்டவரே. எங்களை நிறைவாக நிரப்பி ஆண்டவரே, என்றைக்கும் தாகமில்லாதபடி எங்களை அபிஷேகம் செய்து ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து நீங்க அனுப்ப போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாய்களை திறந்து கைகளை தூக்கி ஏசப்பாவை கொஞ்சம் நிமிடம் துதிப்போமாம். பரிசுத்தரே, பெரியவரே, எங்களை வாழ வைக்கும் ராஜாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகம் எங்களை புறம் தள்ளினாலும் ஆண்டவரே நீர் எங்களை உயர்த்தி வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அப்பா அந்த அக்னியில அப்பா ஜெபிக்கும் போது ஆண்டவரே எங்க தேவன் எங்களை காப்பாற்றினாலும் பரவாயில்லை, எங்கள் தேவன் எங்களை காப்பாற்ற முடியலனாலும் பரவாயில்லை, எங்களுடைய தேவன் நாங்க ஆராதிக்கிற தேவன் பெரியவர் என்று நம்பிக்கையோடு எப்படி வாழ்ந்தார்களோ அதே நம்பிக்கையோடு எங்க வாழ்க்கையை மாற்றினதுக்காக நன்றி ஆண்டவரே. அதே விசுவாசம் எங்களை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பாவை துதிப்போமா? யெகோவா ஷம்மா அவரை புகழுவோமா? அவர் அழகானவர், அன்பானவர், அதிசயங்களை செய்கிறவர், எப்பொழுது நம்மளோடு கூட இருக்கிறவர், மகா பரிசுத்தர் அவர், மகா பரிசுத்தர், மகா பரிசுத்தர் அவர். நம்மளுடைய துதியின் மேலே ஆசன்னமாய் இருக்கிற தேவன் அவர். இயேசுவே உமக்கு என்ன கொடுப்பேன் அப்பா? எது கொடுக்கலைனாலும் எல்லாமே உங்களுடையது ஆண்டவரே. எல்லாமே நீர் எங்களுக்கு கொடுத்தது சாமி. உங்களுக்கு நாங்கள் என்னத்தை கொடுக்க முடியும் ஆண்டவரே? இந்த நேரத்தில் முழு மனதோடு உங்களை நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம் அப்பா. முழு மனதோடு உங்களை துதிக்க போகிறோம் ஆண்டவரே. முழு மனதோடு நாமத்தை உயர்த்த போகிறோம் அப்பா. எங்க மத்தியில நீர் இறங்கி வந்ததுக்காக நன்றி. எங்க மத்தியில நீர் அசைவாடினதுக்காக நன்றி. வந்திருக்கிற யாவரும் மேலே என் ஜீவ ஆவியை ஊற்றுவேன் என்ற தேவன் அப்பா. எங்க மத்தியில நீங்க ஜீவ ஆவியை ஊற்ற வந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. சிங்காசனத்தின் ஆசனமாயிருக்கிற தேவனே, நித்தியமும் கேரபீன்கள் சேராபீன்கள் துதியின் மேல் ஆசனமாயிருக்கிற தேவனே, எங்க துதியின் மேல் ஆசை வந்திருக்கிற தேவன் அப்பா. எங்க வாய்களை திறந்து
அப்பா எங்க கண்களை மூடி எங்க அப்பா மனசார உம்மை ஆராதிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எங்க பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மாறி போனதுக்காக நன்றி. எங்க பாவங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்கினதுக்காக நன்றி. நீர் சிலுவையில் வடைந்த ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்திகரித்த தேவன் ஆண்டவரே. நீங்க உம்மை போல ஒரு இரட்சகரும் இந்த உலகில் இல்லப்பா. உம்மை போல உலகில் யாருமே இல்லை ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி. ஆமென். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நன்றி என்று சொல்லுகிறோம் என்று பாடலை பாடி அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போமா? நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. எல்லாரும் சொல்லலாமா? நன்றி இயேசு ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா,
போகாமல் கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமா, பாடுவோமா சத்தமாக. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை உமக்கு உகந்த தூய பலியாய் என்னையே ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உற்சாகமாக ஆராதனை செய்வோமா, நம்ம மத்தியில் அசைவாடுகிற தேவனை துதிப்போமா, நம்ம மத்தியில் அற்புதங்களை செய்கிற தேவனை துதிப்போமா. உமக்கு உகந்த தூய பலியாய் என்னையே ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உமக்கு உகந்த தூய பலியாய் என்னையே ஒப்பு கொடுத்தேன் ஐயா. நன்றி சொல்லி ஆராதிப்பேன், நன்மை செய்து துதித்திடுவேன். நன்றி சொல்லி ஆராதிப்பேன், நன்மை செய்து துதித்திடுவேன். நன்மை செய்து துதித்திடுவேன். உமக்கு உகந்த தூய பலியாய் என்னையே ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உமக்கு உகந்த ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு, எத்தனை பேர் முழு உள்ளத்தோடு ஆராதனை செய்கிறோம்? முழு வேலத்தோடு அவரை கரங்களை தட்டி துதிப்போமா. அபிஷேக ஆவியானவரே ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி ஆராதனை செலுத்துவோமா உற்சாகமா. ரெண்டு கரங்களை தட்டி. தாவீதை அபிஷேகம் பண்ணின தேவன், சாமுவேல் அபிஷேகம் பண்ணி கூப்பிட்ட தேவன் இன்றைக்கு நம்ம நடுவுல கூட வாசம் செய்திருக்கிற தேவன் அபிஷேகம் செய்து எல்லா கட்டுகளை உடைத்து நம்ம குடும்பத்திலையும் நமக்குள்ளேயும் தேவன் சமாதானத்தின் ஆவியை ஊற்றினதுக்காக, அபிஷேக ஆவியை ஊற்றினதுக்காக, அனலாக்கும் அபிஷேகம் ஊற்றினதுக்காக, நம்ம கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையை ஆசீர்வதித்ததுக்காக, நம்ம பிரயாசங்களை ஆசீர்வதித்ததுக்காக, நம்ம கண்ணீரை ஆசீர்வதித்ததுக்காக, நம்ம கஷ்டத்துக்கு பெரிய பலன் ஆண்டவர் கொடுத்ததுக்காக, நம்மளை உயர்ந்த இடத்துல வைத்ததுக்காக நன்றி செலுத்துவோமா. உயர்ந்த கண்மலையே உமக்கு நன்றி நன்றி. ஓரி சிதிர பலபகரபலபா. எங்க நடுவுல வாசம் செய்கிற தேவனே உமக்கு நன்றி. எப்போதும் எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்க பெரியவரே. தாய் மறந்தாலும் தகப்பன் மறந்தாலும்
அப்பா உறவினர் ஊற்றனர் எல்லாரும் மறந்தாலும் அப்பா நாங்க தனிமையில இருக்கும்போது ஆண்டவரே எங்க தேவைகளை நினைத்து அழுகும் போது ஏசப்பா எங்களை நினைத்த தேவன் நீர் ஆண்டவரே. அன்னால் ஜெபிக்கும் போது பெரிய வெற்றியை கொடுத்து சாட்சியாக நிறுத்தி ஆண்டவரே தீர்க்க தரிசியை அண்ணா மூலமாய் கொடுத்த தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு எங்க கண்ணீரை ஆண்டவரே அப்பா எங்க அலைச்சல்கள் ஆண்டவரே ஆசீர்வாதமாக மாற்றினதுக்காக நன்றி ஆண்டவரே. கைகளை உயர்த்தி உமக்கு உகந்த தூய பலியாய் என்னையே ஒப்பு கொடுத்தேன் ஐயா. உமக்கு உகந்த தூய பலியாய் என்னையே ஒப்பு கொடுத்தேன் ஐயா. நன்றி சொல்லி ஆராதிப்பேன் நன்மை செய்து துதித்திடுவேன். நன்றி சொல்லி ஆராதிப்பேன் நன்மை செய்து துதித்திடுவேன். நன்மை செய்து துதித்திடுவேன். நன்மை செய்து துதித்திடுவேன். உமக்கு உகந்த தூய பலியாய் என்னையே ஒப்பு கொடுத்தேன். ஆமென். உமக்கு உகந்த தூய பலியாய் என்னையே ஒப்பு கொடுத்தேன் ஐயா. இயேசுவே, எங்க கண்மலையனான தேவனை உமக்கு உகந்த தூய பலியாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா போன வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணியை போல காத்த தேவன், இன்றைக்கு சாட்சியாய் சபையில குடும்பமாக வைத்த தேவன் ஆண்டவர், எங்க பிரயாசங்களுக்கு எல்லாம் அப்பா பெரிய பொக்கிஷங்களை எங்களுக்கு கொடுக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா இன்று ஆராதனை நீங்க ஆசீர்வதித்ததுக்காக நன்றி. இன்னமும் நீங்க நடத்துங்க, அடியேன் எங்களை மூடி மறைத்து நீங்க நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தை. யாவரும் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 85வது சங்கீதம். 85வது சங்கீதம் 1 முதல் கடைசி வசனம் வரை யாவரும் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கி கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திருப்பினீர். என்றென்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிசுவடு வழிகளில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென், நன்றி. கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மளை காத்திருக்கிறார். எல்லா தேவைகள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மளை நிறைவாய் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நடத்தியிருக்கிறார். ஆமென். அதனால் ஒன்றுக்கும் பயப்படப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். ஆமென். நடந்ததை நம்மளால் மாற்ற முடியாது. ஆமென். இனி நடக்க போகிறத நம்மளால் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். நடந்ததை குறித்தே
யோசித்துக்கிட்டே நடந்ததை குறித்தே பேசிக்கிட்டு நடந்ததை குறித்தே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இனி நடக்க போகிறதற்காய் உங்கள் விசுவாசத்தையும் உங்கள் ஜெபத்தையும் உங்கள் வார்த்தையையும் உங்கள் சிந்தையையும் பயன்படுத்துங்கள். அல்லேலூயா. நடந்தது நடந்துருச்சு, நடந்ததை வச்சு நம்ம ஒன்றுமே என்ன பண்ண ஓட்டி கவுக்க முடியாது. இனி நடக்க போகிறதை தீர்மானிப்பது தான் உங்கள் விசுவாசமும் உங்கள் ஜெபமும். அல்லேலூயா. அதனால் நம்பிக்கையாக நீங்கள் சொல்லணும், நம்பிக்கையாக பேசணும். சூழ்நிலைகள் எல்லாம் ஏட்டிக்கு முட்டிக்காக இருக்கும்போது தான் தேவன் மூர்க்கம் கொண்டு எழும்பி செயல்படுவார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார், நான் நல்லவனுக்காக வரல, பாவிக்காக வந்துட்டேன். பிரச்சனை இல்லாதவனுக்காக இயேசு இல்லை, பிரச்சனையோடு இருக்கிற உங்களுக்காக தான் இயேசு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, பணக்காரனுக்கு தேடி ஆண்டவர் வரல. கடனோடு இருக்கிறீங்களா, வியாதியோடு இருக்கிறீங்களா, நெருக்கத்தோடு இருக்கிறீங்களா, பாவத்தோடு இருக்கிறீங்களா, உங்களுக்காக தான் இயேசு வந்திருக்கிறார். கையை தட்டி ஆண்டவரை சோத்தரியுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு யாருக்கானவர்? இயேசு உங்களுக்கானவர். ஆமென். உங்கள் தொல்லைக்கும் உங்கள் கவலைக்கும் உங்களுடைய எல்லா விதமான நெருக்கத்திற்கும் அவர் விலாசமாய் இருக்கிறார். ஆமென். அவரை நம்புங்க, அவர் இன்னுமாய் ஆராதிங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை வாசிங்க, அவர் மேல் உங்கள் நம்பிக்கை வைங்க. தேவன் நிச்சயமாகவே உங்கள் நம்பிக்கை வீண் போக விட மாட்டார். ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை என்னது? வீண் போகாது. வீண் போகாத ஒரு முதலீடை செய்றீங்க. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறாங்க, பல பிஸ்னஸில் முதலீடு செய்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் லாபம் கிடைக்குமான்னு தெரில. ஆமென். ஆனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்கள் ஜெபத்தை, உங்கள் விசுவாசத்தை, உங்கள் நம்பிக்கையை, உங்கள் வார்த்தையை நீங்கள் முதலீடாய் செய்யும் பொழுது நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நீங்கள் நம்பினதை தேவன் கொண்டு வருவார். நீங்கள் நினைத்ததை தேவன் நிஜப்படுத்துவார். ஏனென்றால் அவர் தேவன், நாம் அவருடைய பிள்ளைகள், அவரை நாம் ஆராதிக்கிறோம், அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அதனால பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, சொல்லுங்க, கையை பிடிங்க, கையை பிடிச்சு குலுக்கி, ஏய் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் பிள்ளை. ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவர் உயிரோடு இருக்கிறனால நீங்க நினைக்கிறத, நீங்க ஜெபிக்கிறத தேவன் நிச்சயமாய் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கையை தட்டி ஜோரா இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, வாரந்தோறும் வாலிபர் கூட்டம் நடக்குது. அபிதிவியாலாம் கலந்துக்கிறாங்க. எல்லாரும் கலந்துக்கிறீங்க, ஆசீர்வாதமாக இருக்குது. பாருங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பாருங்க, ஒரு ஸ்பெஷலாக ஒரு காரியத்தை நம்ம செய்யும்போது தேவன் செயல்படுவார். ஆமென். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதுக்கு சின்ன பிள்ளைகளுக்காக சண்டே கிளாஸ் நடத்துகிறோம்? அவளை கொண்டு இங்கே வச்சோம்னா நீங்கள் ஆராதிக்க முடியாது. அவங்கள தூக்கி தனியாக ஒரு இடத்துல வச்சு ஆடி பாடி கொண்டாடணும்னா அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். வாலிப பிள்ளைகளுக்கு பேசுகிறதெல்லாம் இங்கே பேச முடியாது, அவங்கள அங்கே வச்சு செய்யணும். ஆமென். அல்லேலூயா. அப்போ சபை ஒரு பொதுவான ஆராதனை. ஆனால் ஆண்களுக்கான ஜெபம், பெண்களுக்கான ஜெபம், உபவாச ஜெபம், இப்படி நம்ம ஏன் பிரிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலைப்பாடு இருக்கிறது. அல்லேலூயா. உபவாச ஜெபத்தில் நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணுறோம், அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதிகமான காரியங்களை தேவனுக்காய் நம்ம என்ன பண்ணுறோம்? செயல்படும்படி நம்மை அர்ப்பணிக்கிறோம். அதே மாதிரி எல்லா கூடுகையிலும் நீங்கள் என்ன பண்ணுங்க? பங்கு பெறுங்கள். திருச்சபையின் வளர்ச்சிக்காய் நீங்கள் உழையுங்கள். ஆமென். திருச்சபையின் வீழ்ச்சிக்காய் வேலை செய்யாமல் திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காய் வேலை செய்யுங்கள். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணுமோ அது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால் தேவன் நல்லவர், நம்மோடு கூட அவர் பேசுவாராக. இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நாம் ஜெபம் பண்ணுவோம். எல்லோரும் கண்களை மூடி, ஆண்டவரே இன்றைய தினத்தில் நீர் என்னோடு கூட பேசுங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு என்னிடத்தில் பேசுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிறது என் உள்ளம். ஆண்டவரே பல காரியங்களை குறித்து என் உள்ளம் பதர்ந்து போயிருக்கிறது. ஆண்டவரே சூழ்நிலைகளை எதிர்நோக்கும் பொழுது, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் போது இருக்கிற அந்த பரவசம், வெற்றி, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் வேலை செய்யும் பொழுது, தொழில் செய்யும் பொழுது, படிக்கும் பொழுது, நாங்கள் சமுதாயத்தில் இருக்கும் பொழுது அந்த வல்லமையை, கிருபையை எங்கள் வாழ்வில் உணர்ந்து கொண்டே இருக்க எங்கள் ஆண்டவர் கிருபை அளிங்க. ஆண்டவரே இந்த வேளையில் நீர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே
பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் பேசுங்க. எங்கள் திறமை அல்ல ஆண்டவரே, எங்களுடைய நுணுக்கம் அல்ல, எங்களுடைய பேச்சு திறமை அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலே என்னுடைய பிரசன்னம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த இடத்துல உம்முடைய பிரசன்னத்தை நான் வரவேற்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி நான் வரவேற்கிறேன் ஆண்டவரே. என்னோடு கூட பேசுங்க, என் எதிர்காலத்தை குறித்து பேசுங்க ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே சத்தியங்களினாலும் என்னை நீ நிலைப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் தருகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம், ஆமென். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கான செய்திக்கான தலைப்பு என்னன்னா, நிறைவான ஆவியானவரின் நிறைந்துள்ள ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. சொல்லுங்க, நிறைவான, சத்தமா சொல்லுங்க, நிறைவான, சத்தமா நிறைவான. பாருங்க, ஆவியானவரின் நிறைந்துள்ள ஆசீர்வாதங்கள். ஏனென்றால் இந்த ஆவியானவர் தான் பாருங்க, பிதா குமாரனை ப்ரொஜெக்ட் பண்ணார். ஆதாம் விழுந்த உடனே என்ன சொன்னாரு? நீ அவன் குதிங்கால கடிப்ப, அவர் உன் தலையை என்ன பண்ணுவாரு? நசுக்குவாரு அப்படின்னு. அப்புறம் மோசைட்ட வராரு, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. பாருங்க, மோசைட்ட சொல்றாரு, என்னை போல் ஒரு தீர்க்கதரிசி நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? வெளிப்படுத்துவேன். பிதா குமாரனை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே பழைய ஏற்பாட்டிலலாம் வராரு. இப்போ புதிய ஏற்பாடு வந்துருச்சு. குமாரனாகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு என்ன பண்ணிட்டாரு? மனித அவதாரம் எடுத்து என்ன பண்ணிட்டாரு? பிறந்துட்டாரு. இப்போ குமாரன் என்ன பண்றாரு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரையே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. சீசர்லாம் கேட்குறாங்க, நீங்க செத்து பரலோகம் போயிட்டீங்கன்னா, உயிர் தெழுந்து போயிட்டீங்கன்னா எங்களை யார் நடத்துறது? அவர் சொல்றார், நான் உங்களை அனாதையா விட தேற்றல வாணன்னு உங்களுக்கு அனுப்புவேன். ஆமென். அல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு. என் வேலை முடிஞ்சிச்சு. நான் இந்த உலகத்துக்காய் செஞ்சது, வந்தது, மரிச்சது, உயிர் தெழுந்தது, என் வேலை முடிஞ்சிச்சு. இனி என் வேலையை நிறைவுபடுத்துகிறவர் நிறைவான பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. சொல்லுங்க, நிறைவான ஆவி நீங்க வரும்போது குறைவுகள். அல்லேலூயா. பாருங்க, நிறைவான ஆவியானவரின் நிறைந்துள்ள ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னா, தீத்து எழுதினான அதிகாரம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுங்கனே. தீத்து, தீமோத்தேயு, தீத்து, அதுக்கப்புறம் வரும் பாருங்க. தீத்து 3வது அதிகாரம் அதில் 5வது வசனத்தை பாருங்க. நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியானவரின் புதிதாக்குதினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. பாருங்க, எடுக்க முடியும்னா விட்டுருங்க, போராட வேணாம். பாருங்க, நான் வாசிக்கிறேன். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தீத்து 3:5 நாம் செய்த நீதியின் கிரிகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல். இப்போ நம்மளை தேவன் இந்த வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறார்ல, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையில, இந்த வாழ்க்கைக்குள்ள நம்மளை கொண்டு வர்றதுக்கு தேவன் எதை பார்த்து உங்களை கொண்டு வந்தார் என்றால், உங்கள் கிரிகளை பார்த்து அல்ல. ஆமென். நீங்க வச்சிருந்த பக்தியை வைத்து அல்ல, நீங்கள் வைத்திருந்த யுக்திகளை வைத்து அல்ல, உங்கள் அறிவை வைத்து அல்ல, உங்கள் திறமையை வைத்து அல்ல, உங்கள் கிரிகளை வைத்து அவர் என்ன பண்ணல? ரட்சிக்கல. அல்லேலூயா. சொல்லுங்க, என் கிரிகளை நிமித்தமாய். பாருங்க, சத்தமா சொல்லுங்க, என் கிரிகள் நிமித்தமாய் என்னை அவர் ரட்சிக்கவில்லை. ஆமா. இப்ப எப்படி ரட்சித்தார்னா, பாருங்க, அவர் பாருங்க பாருங்க அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே. அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஏதோ நினைக்கிறோம், ஏதோ நம்ம புண்ணியம் செஞ்சிருப்போமோ இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு, ஏதோ நம்ம முன்னோர்கள் புண்ணியம், ஒருத்த புண்ணியமும் கிடையாது. அல்லேலூயா. ஒரே ஒரு புண்ணியம், அவருடைய இரக்கம். ஆமென். சொல்லுங்க, அவர் கிருபை. ஆமென். அவர் கிருபை. அவர் கிருபை இருந்தனால தான் உங்கள் கிரிகளை அவர் பார்க்காமல் தம்மை தம்முடைய பிள்ளைகளாய் தேவன் பார்த்தார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, அவர் கிருபை, அவர் இரக்கத்தின்படியே உங்களையும் என்னையும் அவர் என்ன பண்றாரு? இந்த பூலோகத்தில் அவருக்கென்று அவர் நம்மளை என்ன பண்ணிக்கிறாரு? தெரிந்தெடுக்கிறார். பாருங்க, அடுத்து பாருங்க, மறுஜன்ம முழுக்கினாலும். என்ன ஜென்மம் முழுக்கினாலும்? மறுஜன்ம முழுக்கு. மறுஜன்ம முழுக்குனா என்ன? அவருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்படுறோம், நம்மளை நம்ம ஞானஸ்தானத்துக்கு உட்படுத்துகிறோம். அல்லேலூயா. பாருங்க, நிக்கதோமி என்கின்ற ஒரு மனுஷன் ஆண்டவர் பேசுறாரு, நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக. அது ரெண்டு விஷயம் சொல்றாரு. ஒன்று ஜலத்தினாலும் பிறக்கணும்,
ரெண்டாவது என்னனால பிறக்கணும்? ஆவியினாலையும் பிறக்கணும். அல்லேலூயா. ஜலமும் முக்கியம், ஆவியும் முக்கியம். ஜலம்னா என்ன? தண்ணீர். அப்ப திருமுழுக்கு ஞானஸ்தானமும் முக்கியம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஞானஸ்தானமும் முக்கியம். அல்லேலூயா. பாருங்க, இதுல முன்ன பின்ன நடக்கும். சிலர் ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் வருவாங்க, சிலர் அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம். இது ரெண்டும் சத்தியமா? ரெண்டுமே சத்தியம். அல்லேலூயா. பைபிளில் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்களும் இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவரை பெற்று ஞானஸ்தானம் பெற்றவர்களும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஞானஸ்தானம் எடுக்காத பிள்ளைகள் ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுங்கள். அல்லேலூயா. உங்கள் சபை போதகர்கிட்ட வந்து சொல்லுங்க, எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. அப்படி நீங்க ஜெபம் பண்ணி உங்களை என்ன பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. இப்போ நிக்கோதேமுட்ட ஆண்டவர் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, நீ ஜலத்திலையும் பிறக்கணும், ஆவியிலும் பிறக்கணும். இந்த ரெண்டுலையும் பிறக்கலைன்னா நீ எங்க என்ட்ரி ஆக முடியாது? பரலோகத்தில் என்ட்ரி ஆக முடியாது. அல்லேலூயா. அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப அவசியமானது ஞானஸ்தானமும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும். இப்ப பாருங்க பாருங்க, ரட்சித்தார் என்பதின் பின்னுள்ள காரியம் கிருபை, கிருபை கிரியை அல்ல, இரக்கம்தான். மறுஜன்ம முழுக்கு பரிசுத்த ஆவியானுடைய புதிதாக்குதல். அல்லேலூயா. பாருங்க, முதல் காரியம், நம்ம கிரியைகளினால தேவன் நம்மளை என்ன பண்ணல, ரட்சிக்கல. ஆமென். ரெண்டாவது காரியம் என்ன? அவருடைய இரக்கம் உங்க மேல இருந்தனால தான் தேவன் இந்த பூமிக்கு வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து இந்த முழு உலகமும் ரட்சிக்கப்படுவதற்காக அவருடைய கிருபையினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. பாருங்க, மூணாவது காரியம், மறுஜன்மம் முழுக்கு அவர் நம்மளை ரட்சித்தனால நம்ம என்ன பண்றோம்? ஞானஸ்தானம் பெறுறோம். அவருடைய ஞானஸ்தானத்தை தண்ணீரில் மூழ்கி கர்த்தருடைய நாமத்தினால ஞானஸ்தானத்தை பெறுறோம். ஞானஸ்தானம் பெறும்போது என்ன நடக்குது? பழைய மனுஷனை என்ன பண்றோம்? குழி தோண்டி தண்ணிக்குள்ள முழுக்கி புதிய மனுஷனாக எந்திக்கிறோம். அல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்றவங்களுக்கு தெரியும், அது என்னமோ எத்தனை வாட்டியே குளிச்சிருக்கோம். அல்லேலூயா. நாகமான் பாருங்க, எத்தனையோ வாட்டி குளிச்சிருக்கான். ஆனால் தீர்க்கதரிசி சொன்னார், நீ போய் யோர்தான் நதியில் 7 வாட்டி முங்குனா நீ மாறுவ. அல்லேலூயா. இப்போ அதே தான் ஞானஸ்தானம் நீங்கள் ஒப்பு கொடுத்து எடுக்கும் பொழுது உங்கள் ஜீவியம் மாறும். ஆமென். உங்கள் வாழ்க்கையின் சரித்திரம் மாற்றப்படும். தேவனோடு ஒரு நெருங்கிய ஒப்பந்தத்துக்குள் நீங்கள் வருவீர்கள். ஏனோ தானோ அப்படின்ற ஒரு வாழ்க்கை இருக்காது. ரொம்ப பெரிய எடுத்துக்காட்டாக வாழுவீங்க, ரொம்ப பெரிய எக்ஸாம்பிளாக வாருவீங்க, ரொம்ப பெரிய ஜெப வீரராக மாறுவீங்க, மிகப்பெரிய ஊழியக்காரராய் நீங்கள் மாறுவீர்கள். அல்லேலூயா. அப்போ ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன நடக்குது? இப்போ பாருங்க, அவன் வந்து 7 முறை முங்குனான். எத்தனை முறை முங்குனான்? 6 முறை முங்கிட்டான். 7ஆவது முறை நாகமான் முங்கி எழுந்திருக்கிறான். அவன் பழைய அந்த புண்ணுள்ள கொடூரமான அந்த அழுகி போன தசைகள் எல்லாம் எங்க போயிருச்சு? தண்ணிக்குள்ள போயிருச்சு. எழுந்திருக்கும் போது புதிய ஒரு குழந்தையை போல் எழுந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப அதே மாதிரி தான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா, உன் பழைய வாழ்க்கை, உன் பாவ வாழ்க்கை, உணர்ச்சிகளினால் போராடின வாழ்க்கை, கடனில் இருந்தது, பிரச்சனையில் இருந்தது, தோல்வியில் இருந்தது, அத்தனையும் முக்கிட்டு புதிய மனுஷனா நீங்கள் எழுந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் என்ன சிருஷ்டியா இருக்கிறான்? புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகளெல்லாம் எப்படி ஒழியுது? நீங்கள் திருமுழுக்கினால் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அந்த பழைய வாழ்க்கை முங்கி புதிய ஜீவியம் துவங்குகிறது. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, இப்படிதான் கிறிஸ்துவ வாழ்க்கை ஒவ்வொரு படிநிலை மாற்றங்களை காண்கிறது. ஒரே இடத்துல இருக்கிறது அல்ல, ஒரே போதனையை போதிக்கிறது அல்ல, பற்பல கலர்கள். ஆமென். வானவில்லை பார்த்திருக்கீங்களா? எப்படி இருக்கு? பல நிறங்கள் இருக்கு. அது மாதிரி சபை என்பது ஒரே நிறத்தில் அல்ல, வெள்ளை நிறத்தில் அல்ல, கருப்பு நிறத்தில் அல்ல, அது பற்பல கலர்களை நிறைந்தது. ஆமென். அது பாருங்க, எல்லாவற்றையும் போதிக்கக்கூடியது, எல்லாவற்றையும் சிந்திக்க வைக்கக்கூடியது. வேதம் என்பது ஒன்றை குறித்து மட்டும் பேசவில்லை, எல்லாவற்றையும் குறித்து பேசுகிறது. ஆமென். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு இடம் கொடுங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த வாழ்க்கையோடு தொடர்ந்து வாழுங்க. ரொம்ப வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். இப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்.
இப்போ கடவுள் அடுத்து என்ன சொல்றாருன்னா பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதல். ஆமென். இப்போ புதுசாக மாறிக்கிட்டே இருக்கணும். இப்போ வண்டி இருக்குது, வண்டி எடுத்துட்டோம் பாருங்க. என் வண்டியை கொண்டு போய் சர்வீஸ் உள்ள ரொம்ப நாளாக சர்வீஸ் விட்டேன், பிரேக் ஷூ போயிடுச்சுட்டான், டிஸ்க் பேர்டு போயிட்டுட்டான், இன்ஜின் ஆயில் இதாகிடுச்சு, எல்லாத்தையும் மாற்றி ஒரு 2000 ரூபா பில்லை போட்டு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. பாருங்கள், இப்போ வண்டி ஓட்டும்போது பிரேக் பிடிக்குது, நல்லா போகுது. காரணம் என்ன? சர்வீஸ் பண்ணியிருக்கு. அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு லைஃப் டைம் இன்சூரன்ஸாக அவர் இருக்கிறார். ஆமென். பாருங்க, உனக்கு என்ன பழுது ஏற்பட்டாலும் என்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அவர் ஒட்டி தட்டி உன்னை ரெடி பண்ணி கரெக்டாக உன்னை போக வச்சிருவார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் புதிதாக்குதலினாலும் அது புதிதாக்கிக்கிட்டே இருக்கும். உங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும். அந்த ஆவியானவர் உங்களோடு கூட அவர் உறவாடிக்கிட்டே இருப்பார். இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். ஆமென். அப்ப இயேசு கிறிஸ்து கொண்டு வந்த அந்த ரட்சிப்பை நமக்குள் தினமும் புதிதாக்குகிற, நமக்குள் தினமும் அதை வலுவேற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா வரத்தை பெறுவது எப்படின்னு பார்ப்போம். 2வது காரியம் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 38வது வசனம். அதில் பாருங்கள், வரத்தை பெறுவது எப்படி, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வரத்தை பெறுவது எப்படி அப்படி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவருடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அல்லேலூயா. இப்போ இங்கே பேதுரு இந்த 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? ஊற்றப்படுறாரு. பலத்த முழக்கம் உண்டாகுது, பெரிய ஒரு சத்தம் உண்டாகுது, எல்லாரும் பற்பல பாசைகளை பேசுகிறாங்க. எல்லாரும் நினைக்கிறாங்க இவங்க குடிச்சிருக்கிறாங்களா, இவங்க வெறித்திருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாரும் பேசும் பொழுது, அப்போ பேதுரு என்ன சொல்கிறார்? இவர் குடிக்கவில்லை, இது அதிகாலையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த நேரத்தில் எவனும் சாராய கடையை திறந்து சாராயம் விற்க போகிறது கிடையாது. இப்போ என்னன்னா, இவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து பேசுகிறாங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் யோவேல் தீர்க்க தரிசன காலங்களில் உரைத்த அந்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார் அப்படின்னு இந்த புதிய அனுபவத்தை குறித்து பேசும் பொழுது 3000க்கும் அதிகமானவர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு? அதுக்கு என்ன சொல்றானா பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி. அல்லேலூயா. முதல் காரியம் என்ன? மனம் திரும்பணும். மனம் திரும்பாம பாருங்க, நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. பழைய வாழ்க்கையை நான் ரைட்டா தொட்டுக்கிடுவேன், இதையும் நான் வாழ்ந்துக்கிடுவேன், அதையும் நான் வாழ்ந்துக்கிடுவேன் அல்ல, மனம் திரும்ப வேண்டும். அல்லேலூயா. இயேசு என்ன சொல்ல? நீ மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கு? சமீபமா இருக்கு. மனம் திரும்பாத பட்சத்தில் பரலோக ராஜ்யம் தூரமா இருக்கு. ஆமென். அப்ப மனம் திரும்பி ஒவ்வொருவருடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறுங்கள். ஆமென். இந்த இடத்துலயும் பேதுரு என்ன சொல்றாரு? ஞானஸ்தானம் பெறுங்க. எதற்கென்ற ஞானஸ்தானம்? பாவ மன்னிப்புக்கென்று அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறுங்க. அல்லேலூயா. அப்ப பார்த்தோம், நிக்கோதேமிட்ட ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு? ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறாவிட்டால் நீ என்ன பண்ண மாட்ட? ராஜ்யத்துக்குள்ள நுழைய மாட்டேன். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானத்தை பெறுங்கள். அல்லேலூயா. இந்த ஞானஸ்தானம் பாவ மன்னிப்புக்கென்று பெறுகிறது. உன் பழைய பாவ வாழ்க்கையை குழி தோண்டி புதைத்து புதிய மனிதனாய் இயேசுவின் நாமத்தினால் எழும்புவது. அல்லேலூயா. பாருங்க, அடுத்து சொல்றாரு, அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். கடவுள் ஒரு பேதுரு சொல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. பரிசுத்த ஆவியானவரை பார்த்துட்டாங்க, அது வேணும்னு நினைக்கிறாங்க. வேணும்னு நினைக்கும் போது அது உனக்கு வேணும்னா மனம் திரும்பு. ஆமென். உன் பாவ மன்னிப்புக்கென்று என்ன பெறு? ஞானஸ்தானத்தை பெறு. அப்பொழுது நீ பரிசுத்த ஆவியானவரை பெறுவ. அப்ப ஆவியானவர் பெறுறதுக்கு என்ன வழி? மனம் திரும்பணும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்ப இந்த 2 வேலை நடந்துட்டா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துருவார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கான வழி என்ன? மனம் திரும்புதல்,
பாவ மன்னிப்பு, ஞானஸ்தானம், ஆவியானவருடைய நிறைவு. அல்லேலூயா. ஆவியானவருடைய நிறைவு வந்துட்டா என்ன ஆயிரும்? உங்கள் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். ஆமென். நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோலில் இருந்த உங்களுடைய ஆத்மா, ஆவி, சரீரம் தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். ஆமென். தேவனுடைய சித்தத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ தெளிவாக பேசுவீங்க, தெளிவாக யோசிப்பீங்க, தெளிவாக செய்வீங்க, எல்லாவற்றிலும் ஜெயம் பெறுவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த காரியம் பாருங்க. கொர்நேலியுனுடைய வீட்டில் வந்து தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம், அதில் 44லேருந்து 48 வரைக்கும், அதில் 44வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பாருங்க, கொர்நேலியன்கிற ஒரு மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷனாக இருந்தான். அவன் வந்து என்ன பண்ணா, எருசலேமில் இருக்கும் பொழுது, எருசலேமில் தேவாலயங்களை யூதர்களுக்கு கட்டி கொடுத்த மனுஷன். இப்போ இந்த கொர்நேலியன் என்ன பண்ணுறாருன்னா, டெய்லி ஜெபம் பண்ணுறாரு. அல்லேலூயா. டெய்லி ஜெபம் பண்ணுறாரு, டெய்லி தர்மம் பண்ணுறாரு. ஆமென். இப்போ பிச்சைக்காரர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு தன்னால் இயன்றதை தினமும் நல்லதை செய்கிறார். அந்த பட்டணத்திலே கொர்நேலியன் என்கின்ற இந்த மனுஷன் ரொம்ப நல்லவர் என்று பெயர் பெற்றவர். அல்லேலூயா. இப்போ அந்த மனிதனிடத்தில் பேதுரு போகிறார். பேதுரு எப்படி போகிறார்? இந்த மனிதனிடத்தில் பேதுருவை அழைத்து வர சொல்றது ஒரு தூதன். அல்லேலூயா. இப்போ பேதுரு கொர்நேலியன் வீட்டில் இருக்கிறாரு. 44வது வசனம், இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக்கொண்டு இருக்கையின் வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. இப்போ இந்த கொர்நேலியன் என்கின்றதான் இந்த மனிதர் ஒரு அந்நியன். ஆமென். இப்போ என்ன ஒரு காரியம் நடந்துச்சு அப்படின்னா, இந்த பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்கள் எல்லோரும் என்ன நினைச்சாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு யூதர்களுக்கு மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, ஆனால் கடவுள் என்ன சொன்னாரு? நீ எருசலேமிலும், யூதாவிலும், சமரியாவிலும், உலகத்தின் கடைசி பரிந்தமும் என் நாமத்தை நீ என்ன பண்ணணும்? அறிவிக்கணும். ஆனால் இவர்களெல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, கடவுள் இஸ்ரவேலை ரொம்ப விசேஷமாக நினைக்கிறனால இஸ்ரவேலில் உள்ள யூதர்களுக்கு மட்டும்தான் இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு. ஏனென்றால் நம்ம ஆபிரகாமுடைய சந்ததியாக்கும், நம்ம ஈசாக்குடைய சந்ததியாக்கும், நம்ம வந்து யோசேப்பினுடைய சந்ததியாக்கும், நம் மோசையின் சந்ததியாக்கும் என்று தங்களை குறித்து ஒரு பெரிய கற்பனையில் இருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப கொர்நேலியன் வீட்டில் இந்த வார்த்தையை பேதுரு பேசிக்கொண்டிருக்கு. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? 45வது வசனம், அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதுனாலும் தேவனை புகழ்கிறதுனாலும். 46, பேதுருவோடு வந்திருந்த விருத்ததேசனம் உள்ள விசுவாசிகள் கேட்ட பொழுது பரிசுத்த ஆவியான வரம் புறஜாதிகள் மேல் பொழிந்தெழுதப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை குறித்து ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னா அது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. யாரு? சீசர்கள். அல்லேலூயா. ஆனா தேவன் புறஜாதிகளும் மேலும் அவருடைய அபிஷேகத்தை இறக்கிய போது அங்கு ஒரு பிரமிப்பு உண்டானது. ஆமென். இந்த இடத்துல ஒன்று முக்கியமாக கவனிக்கணும். நீ ஞானஸ்தானமே எடுக்காம இருந்தா கூட வசனத்தை கேட்டினா பரிசுத்த ஆவியானவர் இறங்கிடுவார். அல்லேலூயா. ஏனென்றால் வசனம் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பாருங்க, நம்ம பார்த்தோம், ஞானஸ்தானம் எடுக்கணும், மனம் திரும்பணும், எல்லா காரியம் இருக்கு. ஆனா வசனத்தை கொர்நேலியன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? கேட்டுக்கொண்டு இருந்தார். கேட்டுக்கொண்டு இருந்த பொழுது புறஜாதிகள் மேல் தேவன் அவருடைய ஆவியானவரை ஊற்றினார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப 47வது வசனம், அப்பொழுது பேதுரு, நம்மை போல் பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். ஆமென். இப்போ கொர்நேலியன் வீட்டில் நடந்த ஒரு மேட்ரு பேதுருவே உருக்குலைய வச்சிருச்சு. ஆமென். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பேதுரு என்ன நினைச்சாரு? எருசலேமில் உள்ள யூதர்களுக்கு, எருசலேமில் இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு, அந்த கிறிஸ்துவின் சந்ததி, தாவீதின் சந்ததிக்கு தான் இந்த அபிஷேகம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இல்லப்பா, அபிஷேகம் எல்லா பேருக்கும், உலகத்தின் கடைசி பரிந்தமும் என் ஆவியை நான் ஊற்றப் போகிறேன். ஆமென். புறஜாதியர் மேலும் இந்த வசனத்தை கேட்ட பொழுதே ஊற்றப்பட்டது குறித்து ஆச்சரியப்பட்டு பிரமிப்பு உண்டாயிருச்சு. அப்ப பேதுரு சொல்றார், நம்மை போல், ஆமென்,
அப்ப தேவன் என்ன பண்றாரு? யூதர்களையும் புறஜாதியர்களையும் ஒன்றாய் அவருடைய அபிஷேகத்தினால் சமத்துவம் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஒரு சமநிலை உண்டாகுது. நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ அந்தது இந்தது அப்படின்னு இல்லாம நம்ம எல்லாம் அவருடைய ஆவிக்குள் ஒன்றாக மாறுகிறோம். ஆமென், அல்லேலூயா. இப்ப ஒன்றாய் மாறி இருக்கனால ஞானஸ்தானத்தை கொடுக்கலாம், யாருக்கும் கொடுக்கலாம். யாரெல்லாம் வசனத்தை கேட்டாங்களோ, யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றார்களோ, அபிஷேகத்தை பெற்றார்களோ, ஞானஸ்தானம் தடையல கொடு அப்படின்னு பேதுரு கொடுத்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி பேதுருக்கு ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனம் தான் ரொம்ப முக்கியம். ஒரு தரிசனம் என்ன வருது? ஒரு பெரிய ஒரு பானை மாதிரி, சட்டி மாதிரி வானத்திலிருந்து என்ன பண்ணுது? இறங்குது. அதில் பன்னி இருக்குது, முதலை இருக்குது, பாம்பு இருக்குது, பல்லி இருக்குது, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, கோழி இருக்குது, எல்லாம் இருக்குது. பூமியில் இருக்கிற அனைத்து ஊர்வனங்களும் இருக்குது. அல்லேலூயா. இப்ப எல்லாம் இருக்கிறத பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ உன்னை பிடிச்சி அடிச்சு தின்னுன்றார். அப்ப பேதுரு என்ன சொல்றாரு? அசுத்தமானதை ஒன்றையும் நான் புசிப்பதில்லை. அல்லேலூயா. இப்ப கடவுள் என்ன சொல்றாரு? நான் எல்லாத்தையும் சுத்தமாக்கிட்டேன்டா, நீ சாப்பிடுன்றார். மறுபடியும் நான் சாப்பிடவே மாட்டேன், அசுத்தமும் அவலட்சமான ஒன்றை நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். அப்ப அது மறுபடியும் போயிருது. இப்ப இந்த காரியம் நடந்த உடனே பேதுருக்குள் ஒரு வெளிச்சம் உண்டாகிறது. ஆமென். பாருங்க, கடவுள் ரட்சிப்பை உலகமயமாக்குகிறார் என்பதை பேதுரு உணர்ந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. பாருங்க, இப்ப என்ன, கிறிஸ்துவம் எல்லாருக்கும் எப்படி சமமா மாறுது? நீ மாட்டுக்கறி சாப்பிடு, நீ ஆட்டுக்கறி சாப்பிடு, அங்க நீ என்ன கறி சாப்பிடு, பன்னிக்கறி சாப்பிடு, என்ன கறி வேணாலும் சாப்பிடு, அதனால எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, மதம் என்ன சொல்லுது? இந்த கறியை சாப்பிட்டா திட்டு, அந்த கறியை சாப்பிட்டா நல்லது. வேதம் என்ன சொல்லுது? நீ எந்த கறியும் தின்னு, பரிசுத்தமா ஆக்கிட்டேன். அல்லேலூயா. அப்ப ஒருத்தன் பாம்பை தின்றான், ஒருத்தன் பல்லியை தின்றான், யூடியூப்ல ஒருத்தன் என்ன பண்றான், தவளையை வதக்கி தின்றான். எதை வேணாலும் தின்னுட்டு போ, இயேசுவை நினைச்சு வாழ்ந்துக்க. அல்லேலூயா. அப்ப தேவன் தன்னுடைய ரட்சிப்பை உலகமயமாக்குவதற்கு ஒரு தடை இருக்குது. உணவு கலாச்சாரம் இருக்கு. அப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு உணவு கலாச்சாரம் இருக்கு. கடவுள் என்ன பண்றாரு? பழைய ஏற்பாட்டில் இது அசுத்தம், இது பரிசுத்தம் பிரிச்சாரு. புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்றாருன்னா, எல்லாத்தையும் கழுவி எதை வேணாலும் சாப்பிட்டுக்க, இயேசுவாகி என்ன நீ பெற்றுக்க. அல்லேலூயா. இப்ப இதை கொண்டு வந்தோம்னா பல பிரச்சனை வரும். ஆமென். இப்ப இந்தியாவில் கொண்டு வந்தா பல பிரச்சனை இருக்கு. சைனாவில் கொண்டு போனா நான் தவளையை தின்னுவேன்னுவேன். அல்லேலூயா. நான் பன்னிக்கறி சாப்பிடுவேன். உலகத்தில் அதிக பன்னி சேலாகிற ஒரு இடம் என்ன இருக்கு? சைனா இருக்கு. ஒரு கணக்கு போடுறாங்க, என்ன கறியடா எல்லாரும் அதிகமாக சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்த்தா பன்னிக்கறி தான் முதல் இடத்துல இருக்குது. அல்லேலூயா. அப்போ பன்னிக்கறி சாப்பிட்றவங்கலாம் அசுத்தமானவர்களா? ரெண்டாவது இடத்துல பீப்பு, மட்டன், மாட்டுக்கறி இருக்கு. அல்லேலூயா. அதை சாப்பிட்ற ஆளுகள்லாம் அசுத்தமானவர் இல்லை. ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்களாம் அசுத்தமானவர்களா இல்லை. கோழிக்கறி சாப்பிட்றவங்களாம் அசுத்தமான இல்லை. எதை வேணாலும் சாப்பிடு, இயேசு உனக்குள்ள இருந்தா ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன பண்றாரு? என்ன நினைச்சாங்க? அபிஷேகம் யாருக்கு மட்டும்தான் நினைச்சாங்க? யூதருக்கு மட்டும்தான் நினைச்சாங்க. இங்க கொர்னே வீட்டில் இறங்கின உடனே மேற்று வெடிச்சிருச்சு. ஆமென். அப்ப அதுக்கு முன்னாடி ஆண்டவர் பேதுருக்கு என்ன சொல்றாரு? என் ரட்சிப்பை நான் உலகமயமாக்க போகிறேன். அதற்கு தடையா இருக்கிற இந்த உணவு கலாச்சாரத்தை நான் எல்லா உணவையும் பரிசுத்தமாக்க போறேன். ஆமென். அப்ப இதுதான் அதுதான் இல்லை, எதை வேணாலும் சாப்பிடு. உன்னால சாப்பிட்டு ஜீரணிக்க முடிஞ்சா ஜீரணிச்சுக்க. ஆமென். அல்லேலூயா. நீ எதை பல்லியை தின்னுனாச்சு, பாம்பை கடிச்சு தின்னு உரிச்சு வெளுத்து கடிச்சா கூட, ஓனாய தின்னா கூட உன் வவுறு செரிக்கும்னா கழுத செரிக்கட்டும். அல்லேலூயா. நான் உன்னை அதில் அந்த விஷயத்தில் உன்னை நான் டச்சே பண்ணுறது கிடையாது. உணவு சுதந்திரத்தை உனக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இப்படி ஒரு ஆண்டவர் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்போமா? அல்லேலூயா. பாருங்க, தேவன் எதெல்லாம் ஃப்ரீ பண்ணுறாரு பாருங்க. உலகம் என்ன சொல்லுது? இதை சாப்பிடாத, அதை சாப்பிடாத. தேவன் சொல்ல எதையும் சாப்பிட்டு போ, என்ன மட்டும் நினைச்சுக்க. ஆமென். அப்ப தேவன் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது இந்த உணவு சாப்பிட்றவங்க மேல தான் நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லலை.
ஆமென். பாருங்க, நான் சைவம் சாப்பிட்றனால தான் நான் உயர்ந்தவனா கருதப்படுகிறேன் அப்படின்னு இல்லை. அல்லேலூயா. நீ அசைவம் சாப்பிட்றனால உயர்ந்தவனா கருதப்படுறது இல்லை. ஆமென். எல்லோரும் பொதுவானவர்கள், எல்லோரும் மனிதர்கள், எல்லோருக்குள்ளேயும் இந்த ரத்தம் ஓடுகிறது. அந்த ரத்தம் ஜீவாதிபதியாகி இயேசுவின் ரத்தம். ஆமென். அல்லேலூயா. அப்ப தேவன் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துகிறார். யார் மூலமாக? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அப்ப நீங்க ஒன்று புரிந்து கொள்ளணும், சபை எதை நாட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை நாட வேண்டும். ஏனென்றால் இந்த சமுதாயத்தில் இருக்கிற, ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற, கலாச்சாரத்தில் இருக்கிற சமுதாயத்தின் இழிவான இந்த அவச்சொல்லுகளை தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சமப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப சமப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஊற்றப்பட்டதினால் நீங்களும் அவரை போல் மாற வேண்டும். ஆமென். பாருங்க, இந்த உலகம் பார்க்கலாம் சிலரை கீழானவர்களா, இந்த உலகம் பார்க்கலாம் சிலரை மேலானவர்களா, ஆனா நீங்களும் நானும் எல்லோரையும் சமமாய் பார்க்க வேண்டும். ஆமென். அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இயேசு எதை சொல்லுகிறார்? இயேசு சமத்துவத்தை சொல்லுகிறார். அந்த சமத்துவத்தை தன்னுடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ கொர்நேலியு வீட்டில் நடந்த மேட்ரு தான் பெரிய ஹெட்லைனா மாறிடுச்சு. எல்லாரும் எப்படா நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மட்டும்தான், அவர் பொசுக்குன்னு அங்க போய் ஊத்தி விட்டாரடா. இவங்க என்ன நினைக்கிறாங்க? ஏய், அவனே நம்மை முன்னாக்கி விட்டாரடா. யூதர்களுக்கெல்லாம் வருத்தம். நம்ம பிறந்து 8ஆம் நாள் விருக்குதேசனம் பண்ணி இருக்கிறோம், ஆடையும் மாடையும் கோழியும் பலி செலுத்திக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பெரிய உயர்ந்தவர்களாக்கும் நினைச்சாங்க. கடவுள் என்ன பண்ணி விட்டாரு? ஏய், நீயும் உயர்ந்தவன் தான், அவனும் உயர்ந்தவன் தான், எவன் மேல நான் ஊற்ற போறேன்னா எல்லாரும் உயர்ந்தவன் தான். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த கடவுள் என்ன, இன்னைக்கு இந்தியாவில் என்ன இருக்கு? ஜாதி என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கு. சமுதாயத்துக்குள்ள இவன் பெருசு, அவன் பெருசு, இவன் வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன், அவன் தண்ணியை குடிக்க மாட்டேன், இப்படி பல பஞ்சாயத்து இருக்கு. கடவுள் என்ன சொல்றாருன்னா, நான் உன் மேல சமத்துவமா இறங்குறேன். அல்லேலூயா. ஒரு காரியம் என்னன்னா, நாடார் மேல ஊற்றப்பட்டது பறையர் மேலேயும் ஊற்றப்படுது. ஆமென். தேவர் மேல ஊற்றப்பட்டது புத்திரையர் மேலேயும் ஊற்றப்படுது. சேம். அல்லேலூயா. ஒரே ஆவியானவர் தான் ஊற்றப்படுகிறார். இதை பார்த்த உடனே சீசர்கள் பதற ஆரம்பித்து விட்டார்கள். அல்லேலூயா. சிலர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் அதை எதிர்க்கிறார்கள். அதை ஏற்றுக்கொண்டு முன்னேற்று செய்தவர் அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா. பவுல் பாருங்க, பாருங்க, கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். அந்த சத்தியத்தை, அந்த வார்த்தையை உறக்க செய்ய ஆரம்பித்தார். ஆமென். கிரேக்கர் வேறு, ரோமர் வேறு, இஸ்ரவேல் வேறு அல்ல, எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறோம். அதற்கான சாட்சியே பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்பனா பரிசுத்த ஆவியானவர் இவனை கீழானவனை பார்த்தா ஊட்டிருக்க கூடாதுல. உன் சட்டத்தின்படி பார்த்தா ஏன் ஊட்டுறாரு? தேவன் அப்ப எல்லாத்தையும் எப்படி தான் பார்க்கிறாரு? சமமாக தான் பார்க்கிறாரு. நீ இந்த கறி சாப்பிட்றனால, நீ இந்த ஊரில் பிறந்தனால, நீ இந்த தெருவில் வளர்ந்தனால இல்லை. என்ன மேட்ரு அப்படின்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா பரிசுத்த ஆவியானவரை பெறுறோம். ஆமென். இப்போ பரிசுத்த ஆவியானவரை பெறனால என்ன ஒரு பெரிய ஒரு உலகத்தில் ஒரு வெளிச்சம் உண்டாகுதுன்னா, உலகம் சமத்துவத்தை நோக்கி பயணிக்கிறது. ஆமென். பாருங்க, பெரியார் என்ன சொன்னார்? பெண்களுக்கு ஒரு சுதந்திரத்தை குறித்து பேசினார். பாருங்க, அண்ணா இந்த தமிழ் தேசியத்தை குறித்து பெரிய காரியங்களை செஞ்சார். இப்போ இதெல்லாம் எப்படி நடைபெறுகிறது? எப்படி மனிதர்கள் மூலமாய் தேவன் அங்கங்கே சுய விடுதலை பற்றி பேசுகிறார்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பாருங்க, தேவன் சமுதாயத்திலும் சபையிலும் ஒன்றாய் சீராய் செயல்படுகிறார். அதனால நீங்க பயப்படாதீங்க, சமத்துவமான ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சமத்துவமான ஒரு ஆண்டவர் ஆராதிக்கிறனால நீங்க எல்லாரோடைய சகசமா பழகுங்க. ஏன்னா எல்லாருமே ஆவியானவர் ஊற்றுறார். ஆமென். எல்லாருமே ஆவியானவர் இறங்குறார். அப்ப எல்லோரையும் நேசிங்க. வேதம் என்ன சொல்லுது? ஒன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாக. அப்ப பரிசுத்த ஆவியானவர் கொர்நேலியு வீட்டில் இறங்கின உடனே பெரிய மாற்றம் உண்டாயிருச்சு. இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய மாற்றம், ஒரு ரிவலேஷன், ஒரு எழுப்புதல். பாருங்க,
நடைபெற்று விட்டது. ஆமென். பாருங்க, மூன்றாவது காரியம் அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 17 வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆவியானவரின் வரத்தை பெற வேண்டும். ஆமென். இப்போ நான் 14வது வசனம் வாசிக்கிறேன். சமாரியர் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்தில் அனுப்பினார்கள். அல்லேலூயா. 15வது வசனத்தை வாசிங்க. இவர்கள் வந்த பொழுது அவர்கள் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றவர்களாய் கண்டு. அல்லேலூயா. இப்போ சமாரியா நாட்டில் போய் பிலிப்பு என்ன பண்ணுறாரு? பிரசங்கம் பண்ணுறாரு. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டுறாங்க. பேயிலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, பெரிய காரியங்களை கடவுள் என்ன பண்ணுறாரு? அப்போ பெரிய விடுதலையை என்ன பண்ணுறாங்க? இந்த சமாரியா நாட்டில் என்ன பண்ணுறாங்க? பார்க்குறாங்க. அல்லேலூயா. இப்போ சமாரியாவில் எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு குறை என்னன்னா, 15வது வசனத்தில் வாசிங்க. அவர்களின் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றவர்களாய் கண்டு. அல்லேலூயா. இப்போ என்ன இங்கே இருக்கு? இவங்க பரிசுத்த ஆவியானவரை என்ன பண்ணலை? பெறலை இந்த சமாரியர். ஆமென். இந்த சமாரியர் யார் அப்படின்னா, இவர்கள் எல்லோரும் புறஜாதியினரை திருமணம் செய்தவர்கள். ஆமென். பாருங்க, கலப்பு திருமணம் செய்தவர்கள். கணவர் யூதனா இருப்பார், மனைவி என்னவா இருக்கும்? கிரேக்கரா இருப்பாங்க. கணவர் மனைவி இப்படி பல பேர் புரிந்து திருமணம் பண்ணினவர்கள்லாம் பாருங்க, எருசலேமில் இவர்கள்லாம் சிறையிருப்பிலிருந்து திரும்பும் பொழுது இவர்கள்லாம் தூக்கி ஒரு போர்ஷனில் வச்சிடுறாங்க. அல்லேலூயா. இப்போ கலப்பு திருமணம் செய்தவர்கள் எல்லாம் தனி ஒரு போர்ஷனில் வச்சு சமாரியான்னு அதுக்கு பேரை வச்சிடுறாங்க. அங்கெல்லாம் யார் இருப்பா? கலப்பு திருமணம் பண்ணுவீங்களா அங்கே ஓடி போயிடுவாங்க. இங்கே இருக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே அடித்து கொண்டுருவாங்க. ஏன்னா இங்கே மதம் என்கின்ற வைராக்கியம் இருக்கிறது. அப்போ எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அங்கே பிலிப்பு போகிறாரு. அங்கு தேவன் பாருங்க அற்புதங்களை அடையாளங்களை செய்து அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ இந்த செய்தியை பாருங்க, எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அனுப்புகிறாங்க. எங்க? சமாரியாவுக்கு. இப்போ அனுப்பும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை மட்டும் என்ன பண்ணலை? பெறல. அதுக்கு என்ன பண்ணுறாங்க? 16வது வசனம். அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக என்ன பண்ணுறாங்க? ஜெபம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி 17வது வசனம், அவர்கள் மேல் கையை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அல்லேலூயா. இப்போ இந்த சமாரியர் மேல் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுறார். இந்த சமாரியர்கள் யார்? எருசலேமிலே கலப்பு திருமணம் செய்தவர்கள். இப்போ இவர்கள் எல்லாம் எருசலேமில் இருந்து ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஒதுக்கி வச்சவர்கள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். இந்த உலக வழக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் கிழித்தெறிகிறார். ஆமென். அப்புறம் தேவன் என்ன பண்ணாரு? சமாரிய ஸ்திரீ, போன வாரம் பார்த்தோம். சமாரிய ஸ்திரீ யாரு? ஒரு விபச்சாரி. எத்தனை புருஷர்கள் இருந்தாங்க? 5 புருஷர்கள். இப்படி எங்க இருக்க முடியாது? எருசலேமில் இருக்க முடியாது. அல்லேலூயா. எருசலேமில் கல் எறிந்து கொன்றுவாங்க. பாருங்க, வேதத்தில் வாசிச்சிருக்கோம். விபச்சாரத்தில் கையும் களவும் பிடிக்கப்பட்டவங்க எதோட விரட்டிட்டு வராங்க? கல்லோட. ஏன்னா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? விபச்சாரம் செஞ்சால் அவன் என்ன பண்ணணும்? கொலை செய்யப்படணும். ஆனால் கிருபையின் பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன், இனி நீ பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ 5 புருஷர்களை வைத்திருந்த ஒரு ஸ்திரீயோடு கூட இயேசு எதை குறித்து பேசுறாரு? பெரிய பெரிய வெளிப்பாடை குறித்து பேசுறார். ஆமென். பாருங்க, இப்போ அதே சமாரியா நாட்டில் தான் ஆண்டவர் பேதுருவும் யோவானும் அவர்களெல்லாம் பார்க்குறாங்க. இவர்களெல்லாம் ஒரு வழியில் நமக்கு சொந்தக்காரங்க தான். மாற்றி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க, ஓகே. ஆனாலும் இவங்களாம் நமக்கு சொந்தக்காரங்க. இவங்க மேலே ஆண்டவர் இறங்குவார்,
பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவாருன்னு விசுவாசமாக ஜெபம் பண்ணி இறக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் பேதுரு கொர்நேலியு வீட்டில் போகும்பொழுது பரிசுத்த ஆவியானவரெல்லாம் கொடுக்கணும்லாம் போகலை. ஆமென். கடவுள் போக சொல்கிறாருன்னு போனார். ஆனால் தேவன் அங்கே இறங்கினார். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, பர்பஸாக பரிசுத்த ஆவியானவர் இவங்களும் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேலே கையை வைத்தோன்னா ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, இறங்கிட்டார். அடுத்த காரியத்தை பார்ப்போம். பாருங்க, ஞானஸ்நானம் பெறுவது ஆவியானவரை குறித்து அறிவிப்பு தெரியாத நிலை. பாருங்க, நீங்கள் அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் வசனம் 2 பாருங்கண்ணே. அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் வசனம் 2லிருந்து 6 வரைக்கும் பாருங்க. நீங்கள் விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அல்லேலூயா. இன்னொரு குரூப் இருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பவுல் ஊழியம் செய்யும் போது இவங்களும் ஒரு குரூப் ஊழியம் செஞ்சுட்டு வராங்க. பவுல் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, ஏய் நீங்கள் எந்த ஊர்ரா என்னடா அப்படின்னு விசாரிக்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்குறாரு, பவுல் கேட்குறாரு, நீங்கள் பாருங்க விசுவாசிகளான பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்களா? ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. அங்கிட்டு ரொம்ப சுத்தம் வேணாம், மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிகளா ஆன பொழுது பெற்றீர்களா? அதுக்கு அவங்க என்ன சொல்லணும், என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்று பெறணும் பெறலன்னு சொல்லணும். அவங்க சொல்ற பதில பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, இப்படி ஒரு ஆட்களும் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ஆமென். இயேசுவை தெரியும், ஞானஸ்தானம் எங்கிட்டோ போய் எதையோ ஒன்று சொல்லி ஞானஸ்தானத்தை எடுத்துட்டு வந்துட்டு பரிசுத்த ஆவியானவரை குறித்தே தெரியாதுன்னு வாங்க. அல்லேலூயா. ஆவியானவரை சில கோஷ்டி இல்லைன்னு சொல்லும். ஆமென். பாருங்க, இந்த இடத்துல பவுல் கேட்ட பொழுது பாருங்க, அப்போ 3வது வசனம் கேட்கிறேன், நீங்கள் எந்த ஞானஸ்தானத்தை பெற்றீர்கள்? அதற்கு அவங்க என்ன சொல்றாங்க, யோவான் ஸ்தானம் கொடுத்த ஞானஸ்தானம். அல்லேலூயா. இப்போதான் ஒரு மெயின் பாயிண்ட் இருக்கு இந்த இடத்துல. 4வது வசனத்தை கவனமாக வாசிங்க. அப்பொழுது பவுல், யோவான் தனக்கு பின்பு வருகிறவராய் கிறிஸ்து இயேசுவின் விசுவாசிக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்தான். ஆமென். இப்போ யோவான் ஸ்தானகன் இயேசுவுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, 6 மாதத்துக்கு முன்னாடி பிறக்கிறார். இந்த யோவான் ஸ்தானவர் இயேசுவினுடைய ஊழியத்திற்கான வழியை ஆயத்தப்படுத்துகிறவர். இப்போ யோவான் ஸ்தானவன் கொடுத்த ஞானஸ்தானத்திற்கும் இயேசு சீசர்கள் மூலமாய் கொடுத்த ஞானஸ்தானத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரே ஒரு வித்தியாசம். இப்போ மனம் திருந்த கொடுத்த ஞானஸ்தானம் யோவான் ஸ்தானுடைய ஞானஸ்தானம். அல்லேலூயா. புரியுதா? இங்க மனம் திரும்பியவர்களுக்கு கொடுத்தது இயேசுவின் ஞானஸ்தானம். மனம் திரும்பவே ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்த ஞானஸ்தானம் யாருடைய ஞானஸ்தானம்? யோவான் ஸ்தான ஞானஸ்தானம். அதனால தான் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்பதையே குறித்து அவங்க என்ன பண்ணல, கேள்விப்படல. அப்ப ஆனா யோவான் ஸ்தானனுக்கு தெரியும் பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று. ஆமென். இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் அவர் மேல் இறங்குவதை நான் எவன் மேல் காண்கிறேனோ அவரே கிறிஸ்து என்று தனக்குள் சிஸ்டாங்கப்படுத்தி இருந்தார். அல்லேலூயா. அப்ப இவர்கள் இந்த யோவான் ஸ்தானுடைய ஞானஸ்தானம் எப்படிப்பட்ட ஞானஸ்தானம் அப்படின்னா, மனம் திரும்பவே ஒரு ஞானஸ்தானம்னா அது யோவான் ஸ்தானுடைய ஞானஸ்தானம். அல்லேலூயா. நீ உள்ள வரணும்னாலே குளிச்சுட்டு வரணும் அப்படின்னா அது யார் ஞானஸ்தானம்? யார் ஞானஸ்தானம்? நீ உள்ள வந்துட்டு குளிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அது யார் ஞானஸ்தானம்? கிறிஸ்துவின் ஞானஸ்தானம். கையை தட்டுங்க. அல்லேலூயா. பாருங்க, என்றியே நீ என்னவா தான் இருக்கணும்? பரிசுத்தமாக தான் இருக்கணும். என்றியே நீ உள்ள நுழையும் போதே பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னா அது எந்த ஞானஸ்தானம்? யோவான் ஸ்தானம். நீ உள்ள வந்துட்டு குழி, பரிசுத்தமாக. அல்லேலூயா. இது கிறிஸ்துவின் ஞானஸ்தானம். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப பாருங்க, மனம் திரும்புவனுக்கு கொடுத்தது கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஞானஸ்தானம். பாருங்க 6வது வசனம் பாருங்க. அதுல இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம். பாருங்க, அதுல அவர்கள் மேல் கையை வைத்தார், பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தார்கள், நிறைந்தவர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். அல்லேலூயா.
பாருங்க. இப்போ 5வது காரியம், ஆவியானவர் பெற்ற பின்புள்ள வாழ்க்கை. பாருங்க, அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் அதில் 31வது வசனத்தில் பின்பகுதி பாருங்க. கர்த்தருக்கு பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகுங்கள். ஆமென். பாருங்க, ஒரு காரியம், இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்தனால கர்த்தருக்கு என்ன பண்ணணும் பாருங்க, பயப்படுதலோடு பரிசுத்த ஆவியானுடைய ஆறுதலோடு நடந்து பெருகுங்கள். பாருங்க, அடுத்த காரியம், மனம் திரும்புதலின் பரிசுத்த ஆவியானவர் பாருங்க பெற முடியும். பணத்தை கொண்டு பரிசுத்த ஆவியானவரை பெற முடியாது. அல்லேலூயா. இங்க ஒருத்தர் என்ன பண்றான், காசை கொண்டு வந்து கொடுத்துட்டு பரிசுத்த ஆவியானவரை பெறணும்னு நினைக்கிறான். ஆமென். அது முடியாம போயிடுது. பாருங்க, அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் அதில் 18வது வசனம் பாருங்க. அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருகிறதை சீமோன் கண்டபோது அவரிடத்தின் பணத்தை கொண்டு வந்து. அல்லேலூயா. பாருங்க, இந்த உலகம் வந்து ஒன்று சமுதாயத்தில் ஆப்ரேட் ஆகுது, 2வது பணத்தில் ஆப்ரேட் ஆகுது. அல்லேலூயா. இப்போ பரிசுத்த ஆவியானவரை எதனால தான் ஆப்ரேட் பண்ண முடியும்? மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ இதுக்கு இடையில எவன் வந்தாலும் கிடையாது. அல்லேலூயா. இப்போ பேதுரு ஒரு இடத்துல போய் ஊழியம் பண்ணுறாரு. அங்கே யார் மேலாம் கையை வைக்கிறாரோ அவங்க எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார். எங்கே? இந்த சமேரியாவில் நடக்கிறது தான். இப்போ இந்த சமேரியாவில் சீமோன் என்கின்ற ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் ஒரு மாய வித்தக்காரன். அந்த மாய வித்தக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறான். அல்லேலூயா. பணத்தை கொண்டு வந்து கொடுத்து, நான் யார் மேலாம் கையை வைக்கிறேனோ அவங்க மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் வரணும். அதனால இந்த வரத்தை நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. எதை வாங்கிட்டு? இந்த பணத்தை வாங்கிட்டு. அப்போ அடுத்த வசனத்தை வாசிங்க, 19வது வசனம். நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாய் எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, 20வது வசனம். தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோடு கூட நாசமாக கிடவது. அல்லேலூயா. பாருங்க, ரொம்ப முக்கியமான காரியம். பணத்தை வைத்து பரிசுத்த ஆவியானவரை பெற முடியாது. ஜாதியை வைத்து பரிசுத்த ஆவியானவரை பெற முடியாது. இது சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன் அப்படின்னு அதை வச்சு பெற முடியாது. எதை வச்சுக்க, எதையும் சாப்பிட்டுக்க, எங்கே வேணாலும் பிறந்துக்க. தேவன் உங்களை ஒரு இடத்துல இருந்து பிறக்க வச்சு தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. பாருங்க, நீ என்னை ஏற்றுக்கொண்டேன்னா உலகத்திற்கே உலக சமத்துவமான நான் உன்னை மாற்றிடுறேன். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு தான் இந்த உலக சமாதானம் பெறதுக்கான ஒரு வழி. ஆமென். பாருங்க, இதை சிலர் அந்நிய பாஷை பேசணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அந்நிய பாஷை பேசணும் தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய தெளிவான நோக்கம் என்னவென்றால் இந்த உலகம் சமத்துவமாக வேண்டும். ஆமென். பாருங்க, நீ அவன் 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 அப்படி இந்த உலகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? போட்டிட்டு இருக்கு. நான் படிச்சிருக்கேன்டா, நீ படிக்கலடா, நீ மாடு மேய்க்கிறடா, நானே ஃப்ளைட் ஓட்டுறேன்டா அப்படின்னு பிரிந்து கிடக்கிற உலகத்தை ஒன்றாய் இணைப்பது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு, உங்கள் வீடு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது என்ன ஒரு காரணம்? தேவனை வெளிப்படுத்துகிறீர்கள். ஆமென். அன்பின் வடிவமாய் தேவனை நீங்கள் என்ன பண்றீங்க? வெளிப்படுத்துறீங்க. அப்ப நீங்க எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. பாருங்க, பரிசுத்த ஆவியானவருடைய வரம், அந்நிய பாஷை, ஏதோ ஆவிக்குரிய வாழ்க்கை, அதோடு மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு சமுதாயத்துக்குள்ளும் அரசியலுக்குள்ளும் இந்த உலக மக்களுக்குள்ளும் ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டுவதற்காக தான் தேவன் பரிசுத்த ஆவியானவரை உங்கள் மேல் ஊற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு சபைக்கு மட்டுமல்ல, சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் எல்லோருக்கும் சொந்தமானது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அப்ப எல்லோருக்கும் சொந்தமான அந்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் வாஞ்சையா கேளுங்க, உங்க ஜெபத்தில் கேளுங்க, உங்க ஆராதனை நேரத்தில் கேளுங்க, உங்க பிள்ளைகள்கிட்டலாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசுங்க. அல்லேலூயா. அவர்கள் எழுந்திருக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும், ஏய், பரிசுத்த ஆவியானவரோடு கூட நீ உறவாடு. ஆமென்.
உங்கள் கையை பிடிச்சி அப்படி கொடுத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஆமென். பாருங்கள், அப்பாமார்களுக்கெல்லாம் என்ன ஒரு பெரிய பொறுப்பு. பொம்பளை பிள்ளையை பிடிச்சி ஒரு ஆம்பளை பையன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா மனசு நிம்மதி. ஆமென். இனி அவன் பார்த்துக்கிடுவான். அல்லேலூயா. இனி அவன் பார்த்துக்கிடுவான். அவன் சம்பாரித்து கஞ்சி ஊற்றி இனத்தையே வச்சு என்ன பண்ணிடுவான், செஞ்சிருவான். அல்லேலூயா. அதே மாதிரி தான் உங்கள் பிள்ளைகளுடைய கையை பிடித்து, உங்கள் மனைவியுடைய கையை பிடித்து, உங்கள் கணவருடைய கையை பிடித்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கொடுத்துருங்க. அல்லேலூயா. அவர் பார்த்துக்கிடுவார். ஆமென். அவர் சகலத்தையும் குறித்து என்ன பண்ணுவார், போதிப்பார். நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, பாருங்க, மனம் திரும்புதலை குறித்து, நியாய தீர்ப்பு குறித்து அவர் பேசிக்கிடுவார். உங்கள் வேலையெல்லாம் என்ன, அவருக்குள்ள வழி நடத்துங்க, ஞானஸ்தானத்தை எடுக்க வைங்க, மனம் திரும்ப வைங்க, இந்த காரியத்தை செய்யுங்க. அவர் இறங்கிடுவார். அவர் இறங்கிட்டார்னா எவனா இருந்தா என்ன, எல்லார் மேலேயும் ஊற்றிடுவார். ஆமென். அவர் ஊற்றிட்டாரு அப்படின்னா லைஃப் சேஞ்சிங் ஆயிரும், வாழ்க்கை மாறுதல் ஆயிரும், என்ன மாறிடும், சிந்தனை மாறிடும், தெளிவான நோக்கமாயிருவீங்க. இந்த உலகத்தில் எல்லாரையும் சமமாக பார்ப்பீங்க, எல்லோரோடையும் பேசுவீங்க, எல்லோரோடையும் பழகுவீங்க. எல்லோருக்கும் எல்லாமாய் கிறிஸ்து இருந்தது போல நீங்களும் எல்லோருக்கும் எல்லாமாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. அப்ப எதை பிசாசு கொண்டு வந்து இந்த உலகத்தை பிரித்து வைக்கிறானோ தன்னுடைய ஆவியானவரை அனுப்பி தேவன் மீண்டும் உண்டாக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்பிக்கையா ஜெபம் பண்ணுங்க, விசுவாசமா இருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, அந்நிய பாஷை வரங்கள் சபையோடு நின்று போகிறது அல்ல, அது சமுதாயத்துக்குள்ளும் தேசங்களுக்குள்ளும் அரசியலுக்குள்ளும் பாய்ந்து செல்லுகிற ஜீவ நதியாயிருக்கிறது. ஆமென். அது வற்றாத ஜீவ நதி, அவனுக்குள் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கிறது. அல்லேலூயா. எழுந்து நிற்போம், கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. ஓரபரா சந்தரே மனஹதுரபலா ஹதுருபரா சிதிரித்தர மனமனனா. கேட்ட வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார் அப்படின்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. தூரபரா சந்தரே மனமனமனா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு, பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு ஆண்டவரே, அது புறஜாதிகளுக்கும் எல்லோருக்கும் சொந்தமானது. ஆண்டவரே, ஏதோ ஒரு இனத்திற்கு சொந்தமானது அல்ல, ஏதோ ஒரு நாட்டுக்காரர்களுக்கு சொந்தமானது அல்ல, ஏதோ ஒரு கொள்கையை பிடித்து கொண்டவர்களுக்கு சொந்தமானது அல்ல, தங்களை உயர்ந்தவர்களாய் கருதுகிறவர்கள் மத்தியில் அல்ல, தங்களை தாழ்ந்தவர்களாய் எண்ணுகிறவர்களுக்கும் ஆகவும் அல்ல. பரிசுத்த ஆவியானுடைய வரம் பொதுவான வரம். இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள், வசனத்தை கேட்டவர்கள், ஓ கைகளை வைத்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தேவன் பெரியவர், தேவன் பெரியவர். அவருடைய மனசை பாருங்க, ரொம்ப விசாலமா இருக்கு. தேவனுடைய மனசு எப்படி பார்க்குதுன்னா, அந்த உலகம் முழுசு என் பிள்ளைங்க தான்டா. நீங்க ஏன்டா பிரிஞ்சிருக்கிறீங்க? நீங்க ஏன் பிரிஞ்சிருக்கிறீங்க? நான் என் ஆவியானவரை அனுப்புகிறேன். இந்த உலகம் முழுவதற்கும் ஒரு உலக சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு என் ஆவியை நான் அனுப்புகிறேன். என் ஆவியை அனுப்புகிறேன். பிசாசு இந்த உலகத்தை சீர்குலைத்து வைத்திருந்தான். பிசாசு இந்த உலகத்தை சீரழித்து வைத்திருந்தான். ஆனால் தேவன் பரிசுத்த ஆவியானவர் வெறுமையும் ஒழுங்கினமான இந்த உலகத்தின் மேல் ஆதியிலே அசைவாடியது போல இயேசு கிறிஸ்துவின் இந்த புதிய உடன்படிக்கையின் காலத்திலே அவர் அசைவாடுகிறார். எதற்கென்றால் இந்த உலகத்தை இயேசு சொன்ன பொழுது ஆதியிலே எப்படி இருந்ததோ அப்படியே மீண்டும் மாற்றி அமைக்கும்படி தேவன் மீண்டும் தன்னுடைய ஆவியானவரை இந்த பூமியின் மேல் நிறைவாய் ஊற்ற பண்ணுகிறார்.
ஹalleluya 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 ஹalleluya. ஓ மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, மாறாதவரே, உலகுக்கு வெளிச்சமானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா உம்மை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிறேன், நான் ஞானஸ்தானத்துக்கென்று ஒப்படைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, என்மேல் நீங்க இறங்குங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, என்மேல் நீங்க ஊற்றப்படுவீராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். Thank you Jesus. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம், ஓ ஆணல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆணல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை யார் எல்லோரும் கேளுங்க. உமக்காக கலக்கிடு. அபிஷேகம் அபிஷேகம் எழும்பிடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே. நல்ல வாஞ்சையா, நல்ல கையை தட்டி பாடுங்க. யாரையும் வேடிக்கை பார்க்க வேணாம். ஓ ரோகதனா ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஓ வல்லமை வல்ல தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம், ஓ ராகதுரபர சிகதுரி கரபரே சிமலகதுரபரபரபரபர நீ பரகதரே. வல்லமை இறங்குகிறது சகோதரி. பரிசுத்த ஆவியானவருடைய வரம் இறங்குகிறது. எல்லோரும் விடுதலையா விடுதலையா விடுதலையா. இயேசுவை நோக்கி சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானுடைய வரம் எனக்கு வேண்டும். 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 இப்பொழுது 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 இப்படி வல்லமை ஊற்றப்படட்டும். இப்படி அக்கினி ஊற்றப்படட்டும். வாலிபர்கள் மேலும் முதியோர்கள் மேலும். ஓ இப்படி அக்கினி 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 அக்கினி. இப்படி அபிஷேகம். ஜீவ தண்ணி ஜீவ தண்ணி ஜீவ தண்ணி ஜீவ தண்ணி உன்மேல் ஊற்றப்படுகிறது. உன்மேல் ஊற்றப்படுகிறது. உன்மேல் ஊற்றப்படுகிறது. உன்மேல் ஊற்றப்படுகிறது. எல்லாம் கையை தட்டி கையை தட்டி. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஓ வல்லமை 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 வல்லமை. ஓ ராகா ராகா துரமனனா. ஓ ரீதா ராகா தேரே ரே 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 ரே. எல்லாரும் நல்ல கைகளை தட்டுங்க, நல்ல கைகளை தட்டுங்க. கேளுங்க, அபிஷேகம் எனக்கு வேண்டும். 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 ஆவியானவரின் நிறைவு எனக்கு வேண்டும். உலக சமத்துவத்தை விரும்புகிறேன். ஆவியானவருடைய அபிஷேகம் எனக்கு வேண்டும். ஓ ரிகரஹ துரபரஹதினி சீமலக துரபரகதாரா சிக்கரபரக தேரமனவனா
பேச துவங்குங்கள், பேச துவங்குங்கள். உங்கள் வாய்களை அடக்கி வைக்க வேண்டாம், உங்கள் வாய்களை திறங்க. இயேசுவே சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் வேண்டும் சொல்லுங்க. இப்பொழுது இப்பொழுது ஊற்றப்படுகிறார், ஊற்றப்படுகிறார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார், ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். யாரையும் வேடிக்கை பார்க்க வேணாம், யாரையும் பார்க்க வேணாம். தேவனை நோக்கி பாருங்க. வெளிச்சம் உண்டாக கடவுது, வெற்றி உண்டாக கடவுது, தோல்விகள் மாறட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு உண்டாக கடவுது. ஓ ஹல்லேலூயா, ஓ வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக. ஓஹோ அபிஷேகம் அபிஷேகம் ஆடல் கொண்டு உமக்காக எழும்பிடு. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே சொல்வோம். இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஆராதனை உமக்கே ஆயுள் முடியும் வரை. ஆராதனை உமக்கே ஆயுள் முடியும் வரை. சோத்திரமாலி 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 நான் செலுத்தும் பலி. சோத்திரமாலி ஓ சோத்திரமாலி நான் செலுத்தும் பலி. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. நல்ல கைதட்டி பாடுங்க. ஆராதனை ஓஹோ துதி ஆராதனை ஆராதனை ஓஹோ ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை glorious Lord. ஆராதனை ரிபரக துரமனா ஆராதனை ஓஹோ ஓ ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை 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 துதி ஆராதனை. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. ஓ ரிகரஹ துரபரரே சிமலக துரபரக துரனா ரிபரக துரக துரபரரனா சிமலக துரபரக துரரரரா சிவலஹே தரமானக துரபலா சிகரேக துரபரக துரா சிமலக துரபரக துரபரபரபரபரபரபரா சிபரக துரபரக துரபரரரா சிமலக துரபரபரபரபரபரா. ஓ ரிகரபலபலபலபரா சிபரக துரா ரிகரேஹே சிபலக துரமனா. Oh hallelujah, oh hallelujah, oh hallelujah, 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 hallelujah. Oh மகிமை 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 மகிமை. Oh தேவ பிரசன்னம் உன்னுடைய எதிரிகளை எல்லாவற்றையும் சுற்றறிக்கிறது. தேவ பிரசன்னம் உனக்கு எதிராய் பேசுகிறவர்கள், உனக்கு எதிராய் செயல்படுகிறவர்கள், உனக்கு எதிராய் சதித்திட்டங்களை தீர்க்கிறவர்கள் மேல் தேவ ஆவியானவர் இறங்குகிறார், தேவ ஆவியானவர் இறங்குகிறார். ஓ நாங்கள் ஓ நீ நிறுத்தின அந்த சிலைக்கு முன்பதாய் பணிவது கிடையாது, குனிவது கிடையாது. ஏனென்றால் அக்கினியை கடந்து வந்தோ, ஓ தண்ணீரை கடந்து வந்தோ, சேதம் ஒன்றும் நாங்கள் காணவில்லை. எங்கள் தேவன் எங்கள் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார். ஓ ஹalleluya, Jesus, Jesus, hallelujah. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே.
முடியாததும் சாத்தியம் ஆகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே இவ்வாறுமே நிறைவே நீர் வேண்டும். நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதும். ஆவியானவரே நிறைவே நிறைவே நீர் வேண்டும். நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவா ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுங்க சொல்லுங்க. நிறைவா Thank you, Lord. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. Jesus, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியம். கரங்களை உயர்த்தி நிறைவே மாறுமே. நிறைவே வேண்டுமே. நிறைவே போதுமே. ஓ ஆவியானவரே நிறைவே நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே வசனத்தை பேதுரு பேசிக் கொண்டிருந்த பொழுதே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பேதுருட்ட கேட்கிறாங்க, இந்த பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பேதுரு சொல்றார், மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெறுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள். பவுல் கேட்கிறான், நீங்க எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்கயா? அவங்க சொல்றாங்க, நான் யோவானுடைய ஞானஸ்தானத்தை எடுத்தோம். பவுல் சொல்கிறார், அது மனம் திரும்புதலுக்கு முன்பதாய் எடுத்தது. மனம் திரும்பி பின்பு எடுப்பது அது கிறிஸ்துவின் ஞானஸ்தானம். அவர்கள் எல்லோருக்கும் ஞானஸ்தானத்தை கொடுத்து ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெற்றுக்கொண்டு எல்லோரும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். என் அன்பு தேவ பிள்ளையே, கடவுள் சொல்லுகிற வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய வரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதற்காய் பிரயாசப்படுங்க. அதை வாஞ்சையோடு கேளுங்க. தேவன் உங்கள் மேல் ஊற்றுவார். நிறைவான ஆவியானவரே, இந்த ஆராதனை நீர் எங்களுக்கு நிறைவாக்கி தந்ததற்காய் நன்றி. தேவனே, எங்களோடு பேசினதற்காய் நன்றி. எங்கள் குடும்பத்தோடு பேசினதற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளோடு பேசினதற்காய் நன்றி. ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீங்க கனப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, காணிக்கை கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் ஆண்டவர் விதைக்கிற அந்த காணிக்கை 100ஆக, ஆண்டவரே அப்பா, லட்சமாக, கோடியாக, எண்ண முடியாத வளர்ச்சியை உம்முடைய பிள்ளைகள் வருமானத்திலே காணட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்துங்க. சபையினுடைய எல்லா ஆராதனை காரியங்களும் நீங்க இடைபெற்று பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை கேட்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் மாபெரும் விடுதலை, நன்மை உண்டாகட்டும்.
இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்களால் ஜீவ தந்தையே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவும் அவருடைய புதிதாக்குதலும் சபையோடும் இதை கேட்கிற யாவரோடும் இருப்பதாக. ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு தாம் கரத்தை. ஓ தேவனுக்கு மகிமை. ஓ இயேசுவை நேசிக்கிறேன், என் மேலும் நேசிக்கிறேன். அக்கரையில் நாம் என்றும் அவர் என்றென்றும் வாழ்த்துவேன். அக்கரையில் நாம் என்றும் அவர் என்றென்றும். ஓ தேவனுக்கு மகிமை. தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. சமாதானத்துடனே போய் வரக்கூடவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வாழ்த்தி செல்லுங்கள்.